தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சரத்பவாரின் அண்ணன் மகனுமான அஜித் பவார் கடந்த 28ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் நடந்த விமான விபத்துல பலியானாங்க. அவரது உடல் 30ஆம் தேதி காலை 11 மணி அளவுல பாராமதியில் முழு அரசு மரியாதையோட நடந்துச்சு. உயிரோடு இருந்தவரை அரசியலில் அதிரடி திருப்பங்களை கொடுக்கும் அரசியல்வாதியாகவே அஜித் பவார் இருந்து வந்தார். சொந்த சித்தப்பாவான சரத் பவாருக்கு இருமுறை அதிர்ச்சி கொடுத்த வரலாறுமே அஜித் பவாருக்கு இருக்கு. எப்படி ராமதாஸ் மகன் அன்புமணியிடம் கட்சியையும் சின்னத்தையும் இழந்தாரோ, அதே போல சரத்பவாரும் தனது மகனிடத்துல கட்சியையும் சின்னமான கடிகாரத்தையும் இழந்த கதையுமே இருக்கு. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து தனது ஆதரவு எம்எல்ஏக்களோட பாஜக கூட்டணியில இருமுறை சேர்ந்தாரு அஜித் பவார். அப்படித்தான் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் ஆனாரு. ஆனா தவறுகளை உணர்ந்து பாஜக கூட்டணியில இருந்து பிரிந்து மறுபடியும் சித்தப்பாவோட சேரும் மனநிலையில இருந்த போதுதான் விமான விபத்துல அவர் உயிரிழந்து போனார். இந்த நிலையில அவரின் மனைவி சுனத்ரா பாட்டீஸ் மகாராஷ்டிரா துணை முதல்வராக பதவியேற்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கணவர் இறந்து 3 நாட்களுக்குள் சுனத்ரா பதவியேற்பது வியப்பையை ஏற்படுத்தியிருக்கு. சுனத்ராவுக்கு அரசியல் ஒன்றும் புதுசு கிடையாது. பாரம்பரிய அரசியல் குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க. இவருடைய தந்தை, சகோதரர் ஆகிய எல்லோருமே அரசியல்ல தான் இருந்திருக்காங்க. கடந்த 1963ஆம் ஆண்டு அவுரங்காபாத்ல பிறந்த சுனத்ரா பிகாம் பட்டம் பெற்றிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு அஜித் பவாரை திருமணம் செஞ்சாங்க. திருமணத்திற்கு பிறகு பாராமதியில் மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்திருக்காங்க. வித்யா பிரதிஷ்டான் என்ற கல்வி குழுமத்தை நடத்தி வந்திருக்காங்க. அங்கு 25,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இல்லத்தரசி, தொழிலதிபர் என்ற அடையாளத்தோட மட்டுமே வலம் வந்த சுனத்ராவை 2023ஆம் ஆண்டு அஜித் பவார் அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. 2023ஆம் ஆண்டு தனி கட்சி கண்ட அஜித் பவார் 2024ஆம் ஆண்டு பாராமதி தொகுதி மக்களவை தொகுதியில தேர்தலில் போட்டியிட வச்சாங்க. இவரை எதிர்த்து களத்தில் நின்றவர் வேறு யாரும் இல்ல, சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே தான். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல சுப்ரியாவிடம் சுனத்ரா தோல்வியுண்டாங்க. இருந்தாலும் மனைவியை எம்பி ஆக்காமல் விடமாட்டேன்னு அஜித் பவார் கங்கணம் கட்டி கொண்டாரு. பின்னர் மனைவியை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அழகு பார்த்தாரு. இந்த நிலையில அஜித் பவாரின் திடீர் மறைவு சுனத்ராவை மகாராஷ்டிரா அரசியலுக்குள் இழுத்து வந்திருக்கு. இப்போ என்சிபி கட்சியின் தலைவராகவும் மகாராஷ்டிரா துணை முதல்வராகவும் பதவியேற்க வேண்டுமென அவருக்கு நெருக்கமானவர்கள்லாம் கட்டாயப்படுத்திட்டு வராங்க. இதனால வேறு வழியே இல்லாம கணவர் வகித்த பதவியை ஏற்க சுனத்ரா முடிவு செஞ்சுள்ளதா சொல்லப்படுது. இன்னைக்கு மாலை 5 மணிக்கு மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வராக அவர் பதவியேற்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவலை உறுதி செய்யும் வகையில தெற்கு மும்பையில் அஜித் பவார் வசித்து வந்த தேவ்கரி வீட்டுக்கு நேற்று சுனத்ரா வந்திருக்காங்க. மகாராஷ்டிரா துணை முதல்வராக சுனத்ரா பதவியேற்றால் அந்த மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர்ங்கிற பெயருமே அவருக்கு கிடைக்கும். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவாரின் கட்சி எங்கள் கூட்டணியில இருக்கு. அவரின் திடீர் மறைவுக்கு பிறகு குடும்பத்தினர் எடுக்கும் எந்த முடிவுக்குமே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளிக்கும். அவரின் கட்சி மற்றும் குடும்பத்தினருக்கு எந்த சூழலையுமே பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும்னு தெரிவிச்சிருக்காரு. மகாராஷ்டிரா மாநில அமைச்சரும் அஜித் பவார் கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான சுகன் புஜ்பால் சுனத்ரா பவாருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படணும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த கோரிக்கை நியாயமானது. அடுத்து எங்கள் கட்சியை சரத்பவாரின் கட்சியோட இணைக்கணும். இதற்கான பணிகளை சுனத்ராவால் தான் செய்ய முடியும். கட்சியின் தலைவர் யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை காண அவரால் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில இன்னைக்கு மதியம் அஜித் பவார் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. அதுல சுனத்ரா முறைப்படி கட்சியின் சட்டமன்ற தலைவரா தேர்வு செய்யப்பட இருக்காங்க. தொடர்ந்து மாலையில் நடக்கும் எளிய விழாவில் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வராக பதவியேற்பார்னு சொல்லப்படுது. பொதுவா கணவர் இறந்தவுடன் மனைவி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள் நுழைவது ஒன்றும் புதுசு கிடையாது. அதிமுக தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரின் மனைவி ஜானகி அரசியலுக்கு வந்தாங்க. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வருமானாங்க. நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவரின் மனைவி பிரேமலதா உடனடியா கட்சி தலைவர் ஆனாங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு நுழையும் தருணத்தை எதிர்பார்த்து அவர் காத்துட்டு இருக்காங்க.
ஆனா இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி சற்று வேறுபட்டு நிற்கிறாங்க. கடந்த 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சோனியா காந்திய எப்படியாவது கட்சி தலைவராக்கிடணும் அப்படின்னு முயன்றாங்க. ஆனா கட்சி பதவியை அவர் உடனடியா ஏற்றுக்கல, உறுதியா மறுத்துட்டாங்க. இதற்கு பின்னர் நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் பிரதமராகவும் இருந்தாங்க. அதற்கு பின்னர் சீதாராம் கேசரி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாங்க. தொடர்ந்து 1998ஆம் ஆண்டே காங்கிரஸ் கட்சி தலைவராக சோனியா காந்தி பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.